அதை எதிர்கொள்பவர் எம்சிசி சைட்ல இருந்து ஜே அண்ணன். ஃபர்ஸ்ட் பால் டாட். இரண்டாவது பந்து அருமையான பந்து. மூன்றாவது பந்து நான்கை பெறுமா? 2. ஃபீல்டர் சுகைல். சிங்கிள். சரி சரி, சாயந்தரம் பார்ப்போம். சிங்கிள். அதெல்லாம் வேலை செய்யுதுன்னு சந்தோஷப்படும். இன்சைட் எட்ஜ். நான்கை பெறுமா? படல. 2 ரன்கள். ஓவர். முதல் ஓவர் முடிய வழியினில் அணியின் எண்ணிக்கை 6 ரன்கள், விக்கெட் இழப்பின்றி. ஸ்டார் பிரதர் சைட்ல இருந்து 2ஆவது ஓவர் போடுறதுக்காக ஹாரூன் அண்ணே வராரு. நல்ல பவுலர். இன்னும் பவர் பிளேல பவுண்டரிஸ் வரல. இந்த ஓவர்ல வருமான்னு பார்க்கலாம். விக்கெட்டும் ஒழுகல. முதல் பந்து டாட். ஹாரூன் அண்ணே அழகா போட்டுட்டு இருக்காரு. இரண்டாவது பாலையும் டாட்டாக. நோ பால். அம்பையர் நோ பாலா? இல்ல இல்ல, டாட். மூணாவது பாலையும் டாட் பாலாக போட்டுள்ளார். நான்காவது பந்து. நான்காவது பந்தையும் அருமையாக போட்டுள்ளார் ஹாரூன் அண்ணே. டாட். ஐந்தாவது பந்தும் டாட். சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஹாரூன் அண்ணே. ஒரு நல்ல பேட்ஸ்மேனை வச்சு நல்ல முறையில பால் போடுறாரு. டாட்.
தனது அணிக்காக பவர் பிளேல 2வது ஓவரை மேடினா போட்டிருக்காரு. கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறோம். ஆர்வனனுக்கு பவர் பிளே முடிந்து விட்டது. குரூப்புக்கு ஷேர் பண்ணணும். இந்த லிங்க் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் நீங்க காட்டுமா? நானும் அமிச்சா ஸ்கோர் ஷேர் மேட்ச் அதில் வாட்ஸ்அப் அப்படி ஷேர் கொடுத்துருங்க. போனால் இமேஜாக போகுது. சும்மா போடுங்க, அதில் லிங்க் மாதிரி வரும். தனது அணி இமேஜாக தான் போகுது. இல்லடா, அது எப்படி வாங்கிவா? தனது அணிக்காக 3வது ஓவரை வீச வருபவர் சபீர் அலி அண்ணன். அல்ல, அது பண்ணாத இமேஜ் தான் மச்சான். 4 தனது முதல் பந்தில் 4ஐ விட்டு கொடுத்துள்ளார். அணியின் எண்ணிக்கை 10. ஸ்கோர் குறிக்கிறது அந்த லிங்க் ஃபீல்டிங் செட்டப் பண்றாங்க. ஒரு பால் போட்டிருக்காரு. இரண்டாவது பந்தை டாட்டாக மாற்றியுள்ளார் சபீர் அலி அண்ணன். ஹாலிவுட் கேமராமேன் வருதா? அருமையான ஆட்டம். It's gone to 4. அணியின் எண்ணிக்கை 14. அடுத்த 3 பந்துகளில் என்ன நடக்க போகிறது என்பதை விரைவாக பார்ப்போம். தனது அணிக்காக 4வது பந்தை சிறந்த முறையில் வீசியுள்ளார் சபிபாய். டாட். சிங்கிள். Third over, last ball. டாட். எம்சிசி அணியினர் 3 ஓவர் முடியில் 15 ரன்கள், விக்கெட் இழப்பின்றி. தனது 4வது ஓவரை ஸ்டார் பிரதர்ஸ் அணியின் சார்பாக வீச வருபவர் நசீர் அண்ணன். இவர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் தான போடுவாரு. நீ ஆர்த்தடாக்ஸ் தான போடுவாரு. ஆமா, சபி வந்து ஏச்சேக்கு ஆர்த்தடாக்ஸ் தான போடுவாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்.
முதல் பந்து 4வது ஓவரின் முதல் பந்து. நசீர் டு ஜேஜே. அருமையான பவுலிங். அவுட் சைட் ஆஃப். சிங்கிள். ஃபீல்டர் கேசனை. போட முடியுமா? அப்ப லாகின் போனது 3வது பந்து எதிர்கொள்பவர் வைஸ். அடுத்த மேட்ச் டபுள் நவாஸ் பிரைஸ் டபுள் அடிச்சு என்ட்ரி போடுறீங்க. இல்ல இந்த இல்லடா அடுத்த ஆஹா, அருமையான பவுலிங். ஒண்ணும் பண்ணல. டாட். யார் யார் இஸ்மாயில் ஓட்ட கூடாது. நம்மளுது ஓட்ட பண்ணல. நம்மளுக்கு நேம் ஓ, விக்கெட் கீப்பர் கேட்சை மிஸ் செய்துள்ளார். ஒரு அருமையான பவுலிங்க வெளிப்படுத்திட்டு இருக்காரு நசீர் அண்ணன். டாட். நம்மளுக்கு மத்தியானம் யூடியூப்ல வரல. பஸ் மேட்சா இஎஃப்ல இருக்கு. இஎஃப் யாஸ்ல ஆஹா, அருமையான அடி. பாயிண்ட் திசையில் ஃபீல்டர் கியாஸ். சிங்கிள். வீடியோ தான் எடுக்கறாப்ல சார். லாஸ்ட் பாலா இப்ப வீடியோ எடுக்கறாப்ல. 4வது ஓவரின் கடைசி பந்து எதிர்கொள்பவர் ஜேஜே. போட்டுடா. இப்ப ஏதோ இது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாப்ல. எடுக்க போறோம் ஒரு மேட்ச். வைட். ஸ்லிப் திசையில அழகா பால சேவ் பண்ணிட்டாரு அசார் அண்ணன். மிட் விக்கெட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4 பெறுமா? 4. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் எம்சிசி அணியரின் 22 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். விக்கெட் இழப்பின்றி. சைடு கிரீஸ் 2வது கோல் வைக்கணுமா? ஸ்டார் பிரதர்ஸ் சைட்ல இருந்து தனது அணிக்காக 5வது ஓவரையும் தனக்கான முதல் ஓவரையும் வீச வருவர் தல முஸ்தபா பாய். அவரை தலன்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். வைட். தலை போல வருமா? சிங்கிள். முதல் பால் சிங்கிள். 2வது பந்து எதிர்கொள்பவர் ஜேஜே. ஹாலிவுட் ஆட்டம் ஒன்னும் சூடு பிடிக்கல. 10 ஓவர் மேட்ச் தான். வைட். அருமையான அடி. இட்ஸ் கான் டு 4. ஜேஜே அழகா பாயிண்ட் திசையில் அடிச்சாரு.
ஆட்டம் சூடு பிடிக்கணும். பவுண்டரிஸ் வருமா, விக்கெட் விழுவுமா? இன்னும் எதுவுமே நடக்கல அதிகமா. டாட். கிளைமேட் அருமையா இருக்கு. கேமரால நண்பர் தொப்பலா உட்காந்துருக்காரு. இன்சைட் எட்ஜ். அருமையா போலிங் போட்டிருக்காருங்க தலை. இந்த வயசுல இப்படி போலிங் போடுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஒரு சிறந்த பிளேயர். நிறைய மேட்ச்ல நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு தலை. It's gone to 6. மேக்சிமம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு மேக்சிமம் வந்திருக்கு. ஓவர் 5 ஓவர் முடிகின்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. விக்கெட் இழப்பின்றி. அம்பையர்ஸ் கொஞ்சம் மேட்சை சீக்கிரமா நடத்தி கொடுங்க. அடுத்த ஒரு மேட்ச் இருக்கு. மதியானம் PSPL செமிஃபைனல் மேட்ச் வேற இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா நடத்தி கொடுங்க. சிறந்த முறையில் அம்பையர்ஸ் பணியை செய்து கொண்டிருக்கின்றனர் நௌஃபுல் அண்ட் தாரிக். இல்ல இப்ப இந்த 2 மேட்ச் ரெக்கார்ட் அப்படி அப்லோட் பண்ணலாம். தனது அணிக்காக 6வது ஓவரை வீச வந்திருப்பவர் கியாஸ். சிறந்த சுழல் பந்து வீச்சாளர். 35. அணியின் எண்ணிக்கை 35. 35 நோ லாஸ். சாப்பிட போறோம். முதல் பந்தை டாட்டாக மாற்றியுள்ளார் கியாசனன். ஏசன். அடுத்த மேட்ச் இருக்கு, அடுத்த செமி வேற இருக்குல்ல, அதான் பேக்கப் தானே இருக்கு. ஓகேடா அப்பா. இரண்டாவது பந்தை பாயிண்ட் திசையில் அருமையாக அடித்துள்ளார் நான்கை பெருமா. It's gone to 4. ஃபீல்டர் அதை தவறவிட்டுள்ளார். பேட்ஸ்மேன் வைஸ் நல்ல ஒரு ஆஃப் சைட் பிளேயர். அவர் ஸ்டெப் டவுன் பண்ணா பவுண்டரிஸ் அடிக்காம விடவே மாட்டாரு. மோஸ்ட்லி 70% பவுண்டரிஸ் அடிச்சு விட்டுருவாரு. டாட். வைட். அம்பரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. சிறந்த முறையில் அம்பரின் பணியை செய்து கொண்டிருக்கின்றனர் நௌஃபுல் அண்ட் தாரிக். நல்ல ஒரு அடி, நான்கை பெருமா. It's gone to 4. நைஸ் ஷாட். இந்த ஓவர்ல ஒன்னும் 2 பால் இருக்கு. அணியின் எண்ணிக்கை 44. 44 for no loss. ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்குமா? பவுண்டரிஸ் வருமா, விக்கெட் விழுகுமா? நைஸ் ஷாட். கட் ஷாட். ஃபீல்டர் தலை. 2 runs. நான் இப்பதான் சொன்னேன், ஸ்டெப் டவுன் பண்ணா மோஸ்ட்லி அவர் பவுண்டரிஸ் ஆடுவாரு. அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங். ட்ரீம் டெக்கார் சாகுல் பாய். சாகுல் பாய்க்கு வாழ்த்துக்கள் கமிட்டியின் சார்பாக. ஓவர்
6 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 48 ஃபார் நோ லாஸ். நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. விக்கெட் எதுவும் ஒழுகல. இவருக்கு 50+ இருக்குமா ஏஜ் என்ன? தனது அணிக்காக 7வது ஓவரை வீச வருபவர் அல்தாஃப். அல்தாஃப் அண்ணே ஒரு சிறந்த ஃபீல்டர். பிபிடில விளையாடுற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு சிறந்த உதாரணம் இவர். அருமையான ஃபீல்டர். சீனியர்னு சொல்றத விட சூப்பர் சீனியர். இந்த அளவுக்கு ஃபீல்டிங் பண்றதுன்னா மிகப்பெரிய விஷயம்தான். நல்லா வெயிட்டா இருக்காங்களா? முதல் பந்து தூக்க அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் கையில் தஞ்சம் புகுந்தது. சிங்கிள் மட்டும். ஏசி ஏங்க உங்க பேர் போட்டிருக்காங்களா இல்லையா? இரண்டாவது வந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அதுவும் சிங்கிள். டீம் டோட்டல் 50. வாழ்த்துக்கள். லெக் சைட தூக்கி அடிக்க பார்த்தாரு ஜேஜனே. டாட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட் ஆகுமா? விக்கெட். ஃபீல்டர் சுஹைல். அணியின் எண்ணிக்கை 50 ரன்கள். ஒரு விக்கெட் இழப்பிற்கு. நீண்ட நேரத்திற்கு பிறகு விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக கேப்டன் ரிஃபாஸ் எம்சிசி அணியின் சார்பாக. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இவரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையில். இரண்டு ரன்கள். ஃபீல்டர் அகில். மிஸ்ஃபீல்ட் 4. ஓவர். வேலை செய்யல என்ன 56. இன்னைக்கு 56. 7 ஓவர். அணியின் எண்ணிக்கை 56. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 7 ஓவர் முடிந்தது. என்னங்க உங்களுக்கு என்ன புரியல? என்ன சொன்னீங்க? ஏன் 2 நாள் லீவ் போடுது? என்ன வேலை? காசு வாங்கினா 2 நாள் என்ன பண்ணீங்க? லீவ் போட்டு தானே வந்தீங்க. என்ன நாளைக்கு அவர் வந்தோடனே போங்க. லெக் திசையில் அடிக்கப்பட்ட 4 பெறுமா? ஃபீல்டர் அகில். நல்ல ஃபீல்டிங். தனது அணிக்காக 8வது ஓவரை ஹாரூன் வீசிக்கொண்டிருக்கிறார்.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் அங்க இருக்காங்க. இரண்டை பெறுமா? ரன் அவுட். கேப்டன் ரிஃபாஸ் ரன் அவுட். செகண்ட் டவுன். அண்ணே பதர் அண்ணே வராரு. சிறந்த மட்டை வீச்சாளர் பதர் அண்ணன். பவுண்டரிஸ் வருமா? இன்னும் 2 ஓவர் தான் வெளியே இருக்கு. டாட். டாப் ஆர்டர்ல ஏல 2 பில 2 என்னடா ரன் அவுட் மாறிச்சு. ஸ்ட்ரைக் திசையில் அடிக்கப்பட்ட அந்த 4 பெறுமா? நல்ல ஃபீல்டிங் கியாஸ் அண்ணன். ஃபீல்டிங்கா 2 ரன்கள். அம்பையர்ஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கிடையாது. சைட் ரிப்பீட் தான் மாறுது. ஒன்னு மேல இருக்கு ஒன்னு முடியாதா பேர் வெட்டுமா சுகேல் ஃபர்ஸ்ட் சுகேல்ரா ரெண்டாவது முஜிவனே ஆமா இல்ல மைண்ட் ஃபில்டர் மட்டும் மாறுது அது எப்படி மாறும் மைண்ட் ஃபில்டர் மாறுது அவுட் வந்து வசீர் வசீர் டாட் ஒரு 2 இல்ல ஒரு ரன்ல விக்கெட் டாட் அப்புறம் டாட் அடுத்து 2 இந்த வரை கரெக்ட்டா தான் இருக்கு. நீ கூட எடிட் பண்ணிரலாம் ஈஸி. பதரனே ஆரம்ப ஸ்ட்ரைக் டாட் 2 அவ்வளவுதான். கண்டினியூ பண்ணுங்க. 8th ஓவர் 3rd பால். தேடுறடா. 4th பாலா? ஆமா. சாரி 4th பால். 4 பால்கள் முடிவடைந்தது. லாஸ்ட் 2 பால்ஸ். wide. ஆமாங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். ட்ரீம் டக்கர் சாகுல் பாய் அவருக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்ரன் அவுட். பத்ரனை இடத்தை பூர்த்தி செய்வதற்காக எம்சிசி அணியின் சைட்ல இருந்து அபரார். எய்த் ஓவர் லாஸ்ட் பால். அணியின் எண்ணிக்கை 61, 3 விக்கெட் இழப்பிற்கு. டாட். 8 ஓவர் முடிவுற்ற நிலையில் எம்சிசி அணியின் ஸ்கோர் 61, 3 விக்கெட் இழப்பிற்கு. கடைசி 2 ஓவர். கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி மந்தன் இருக்கு. ஆமா ரெண்டு சுயல் இருக்கானுங்க. ரெண்டு சுயல் இருக்காங்க. ஏதோ ஒன்னு விட்டுறாங்க. வந்து வெள்ள சுயல்ல அவங்க அந்த சுயல் அவன் சப்ஸ்டிட்யூட். அவன் சப்ஸ்டிட்யூட். ஆமா லைவ் வந்து மேட்ச்ல போயிருக்கான். இந்த வீடியோ தான் எடுக்கறான். அத மெர்ஜ் பண்ணிறேன்னு சொல்லிட்டான். இந்த ஒரு மேட்ச் மட்டும். ஸ்டார் பிரதர்ஸ் சைடுல இருந்து தனது அணிக்காக 9வது ஓவரை வீச வருபவர் நசீர் அண்ணன். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஹலோ அண்ணே
இப்ப வீடியோ எடுக்கிறானே லைவ் வந்து பேட்டரி பேக்கப் பத்தாதா? பேட்டரி சொல்லியிருக்கிறான். ஆமா இல்ல இப்ப இல்லனே இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் உட்காந்து. இத வந்து நம்ம லைவோட நாளைக்கு நடக்கிற மேட்சோட நேத்து ஃபர்ஸ்ட் மேட்ச் டேட் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவான் நைட்டு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பேட்டரி ஆர்டர் கொடுத்துருக்கானா? சிங்கிளா டூ சிங்கிள். வேற போன்ல இப்ப லைவா எடுக்கிற வீடியோ எடுக்கிறான். ஃபுல் மேட்ச் கேப்சர் ஆகுது. லைவா பார்க்க முடியாது. அதுக்கு பேட்டரி மட்டும் இதை எடுக்க போயிருக்கிறான். இந்த ஒரு மேட்ச் தான் நடத்த முடியும் நம்மளும். இது ஒரு மேட்ச் ஒன்றும் பிரச்சனை, நமக்கு நாளையில தான் தேவை. அதை வந்து இது ஒரு மேட்ச் நான் அதோட ஜாயின் பண்ணி அப்படி நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இரண்டாவது பந்தை டாட் சரி மாமா, 4 மணிக்கு வரும்போது டாட்டாக மாற்றியுள்ளார். 30 3 சலுசல்னு போட்டுருவானு. நைஸ் ஷாட். கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4 பேருமா. இட்ஸ் கான் டு 4. நைஸ் பேட்டிங் அபரார். இது அவரோட ஃபேவரட் ஷாட். ஆஃப் சைடில் அழகா ஆடுபடுவார். கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள் அபரார். அடுத்த பந்து 4 6 சிங்கிளா அவுட்டா? டாட். அது ஏஜே வராப்ல. எங்க பைஸ் லெக் பையா ஏத்தாரி நல்லையா பட்டுச்சு. பால் வைடு இல்லையா? வைடு மாதிரி தெரிஞ்சு. பைஸ்ல வரேனா? லெக் காலில் பட்டுச்சுங்கிறான். காலில் பட்டுச்சுங்கிறானா? காலில் லெக் பை நோ ரன். லெக் பைஸ் ரன் எதுவும் கிடையாது. அப்படிதான் தாரே. தனது அம்பையர்ஸ் பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நௌஃபுல் அன்சாரி. கடைசி பந்து அந்தவா? சரி ஒன்று யூஸ் பண்ணி பரவாயில்ல. நேற்று தான் கிரியேட் பண்ணேன் உட்காந்து. ஆனே ஆஹா, பைஸ் என்ற முறையில் 4 ரன்களை பெறுகிறது. போனஸ் ரன்கள். 9 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 70. 3 விக்கெட் இழப்பிற்கு. தனது அணிக்காக கடைசி ஓவரை வீச வருபவர் தல. உள்ள இருந்தா கோர புல்லு. அதுதான் அப்படி லாஸ்ட் ஓவரா? லாஸ்ட் புல்லு கோர புல்லு. வல்ல பிரிச்சு இருந்தா ஒரு மேட்டை மட்டும் இது பண்ணிட்டேன். நான் அங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டு விளையாட பாக்கலையா நீங்க? நஜீர் பாய் ஜீன்ஸ் பேண்ட் ரெக்யூஸ்டா கேட்டா நஜீர் பாய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு விளையாட பாக்கலையா? அப்படியா? விடாபுரியா இருந்தா கீழே பாக்குறது. அப்ப நீங்க தானே? ஹாப்பி பர்த்டே. யாருக்கு? என்ன இல்லையப்பா இன்னைக்குதான் எங்க கூட்டிட்டு போற டீ கிடைக்காங்க. கமெண்டி சார்பாக வருக வருக என்ன வரவேற்கிறோம். தோப்பலாம் மோட்டோ டீ குடி டீ குடி. இஸ்மாயில் சார் பர்த்டே வா கலிக்க தோப்பலாம். ஆமா நேத்து என்ன சொல்லிருந்தானா கலப்பையில குடிக்கிட்டேன். பிரியாணி வேணுமா? ராஜா யூஸ் அவன் தான் வாங்கிட்டு பர்த்டே இல்ல லைட்டா பண்றாங்கட்டு. வாங்க டீ ஃபைசல் பாய் டீ கொடுங்க. இங்க கொடுங்க.
அந்த அவ்வளவு அப்படி நடத்தாங்க இவ்வளவு சல்லு போட்டுவானுடா அவ்வளவு 1 மணி தான் நான் வாங்கி தரேன், அப்புறம் வாங்கி தரேன். இந்த 2 ஸ்கோர் குடிக்கவா கேளு. தங்கம் போ. பொக்காளி என்னடா பொக்காளி யாரு சத்தார் பையனா? புகாரி போய் மகன் ரெண்டாவதா இதை விட பெரிய பால் வேணும் உனக்கு சின்னதா இருக்கு அவன் பேட்ல தான் இது பெரிய பாலா சில்வர்ல இறங்கவே இல்லையே சின்ன பால் இல்ல ஆமா அப்பா, மாப்பிள்ள இங்கதான் நிக்கிறான் வரானா எங்க இருக்க? வர சொல்ல சீக்கிரம். ஆடி வரும் மசீல் வரும் காவேரி கமெண்ட்ல பின்னாடி உட்காந்துட்டு சிக்ஸ் அடிச்சா அந்த கம்போல என்ன பண்ணுவாங்க கமெண்ட் ரெடி பண்ணாங்க. அங்க 6 வந்துச்சா என்ன பண்ணுவாங்க? ஆடி வரும் மசீல் வரும் காவேரி 6 சொல்லி கொடுத்துட்டு 6 அடிச்சாலே ஆடி என்னடா தம்போட கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் 86க்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு தடியும் ஒரு பொடி 86 மேல அவங்க மகாபலனும் எஸ்என் போயிட்டு மகாபலி எத்தவா தடியா ஒரு தடியும் ஒரு பொடி அன்னைக்கு ஒரே கூத்து. லாக் ஆயிடுச்சு சரி முடிய 4 பேர் இருக்க மாட்டாரு லாக் ஆயிடுச்சா நாளைக்கு இருக்க மாட்டாரா? லாஸ்ட் அங்க அப்பாயிட் பண்ணிட்டாங்க 80 நாள் அவருக்கு இது கேனா இல்ல அங்க சின்னதார ஒருத்தர் கமெண்ட் 7:30 ஆமா 7:30 சரி அங்க வராரோ? அங்க போறாரு நாளைக்கு 1000 ரூபாய் அவர் முடிச்சா 81 82 10 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 81, 3 விக்கெட் இழப்பிற்கு. குடுத்தனே சேக்க புது பால் மட்டும் சேக்க பழைய பால் இல்ல புது பால் புதுசுதான் அதான் உடைச்சேன் புது பால் ஏய் அம்பரே உள்ள போனி உள்ள இருப்போம் போனி டக்கர் பண்ணல பேட்டிங் சீரா உள்ள கமிட்டி அரபாத் கமிட்டி மச்சான் அடிக்கு வந்துடாத மதிப்பு என்ன டீ யார் கூட வந்தா நின்றா என்ன வைடிங்க நீ வரேன்னு சொன்னீங்கன்னா இறக்கிடுவோம் வைஜபா நீங்க வரீங்களா தாமுகாக்கு தாமுகா அது வந்தீங்கன்னா போட்டுடலாம் டீம் போட்டுடலாம் நம்ம நம்ம இங்க இருக்கறோம் போடுங்க பேட்டிங் விரைவா டீ வேணும் மச்சான் சொல்லுங்க டீ இங்க டீ கொடு மச்சான் டீ இருக்குடா டீ சாப்பிடுங்க வைஜபா டீ சாப்பிட்டீங்களா இல்லையா இருக்குதுங்க சாப்பிடுங்க பிடிக்காது உங்களுக்கு தாங்கனா தாங்கலாம்ப்பா எல்லா இடத்துலயுமா தாங்கலாம் தாங்கிதான் ஆனுப்பா ஜிசிசி கோல்டன் என்னமாப்பா தாங்க தான் தாங்குறீங்க மச்சான் அட ஆமா மச்சான்ல இந்த மாதிரி ஒரு பார்த்ததே இல்ல வா கரிங்களா மச்சான் வாங்க நிக்கிறீங்களா மச்சான் நின்னா கால் வலிக்கு மச்சான் ஸ்குவாட் ப்ரோ அன்சார் மா என்ன பேட் போட்டு ஆன்சர் மாவன் போடுங்க இல்லனே டீம் பேரே வேணுமா சொல்வா அவனே எல்லா லிஸ்ட் அம்பையர்ஸ் சீக்கிரம் செகண்ட் இன்னிங்ஸ் நடத்து. இதுல லாகின் மட்டும் போன்ல போடு நம்ம இது நோட் பண்ணிடலாம் WRC NCCP எப்படி லாகின் போடுற பவர் பிளேவை யூஸ் பண்ணுவாங்களா? வெளியே போயிட்டு ஐடியாவில் போடணும். வெளியே போனால் வெளியே மொத்தம் வெளியே போயிடும். ஐடியாவில் போடணும். சும்மா சொல்றாங்க நான் வர்ற பேரே இல்ல உங்க மொபைல் நம்பரோட இந்த ஐடி ஐடி இந்த ஐடி இருக்கு. TMMK அந்த மாதிரி வருமா அதா அந்த ஐடியா சொல்றேன் என்ன லாக் அவுட் பண்ணுமா? லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்றப்போ இது யார் யாரு 80% முஜியனே யார் ஓபன் இது காமிச்சிருப்பான் ஹாரிஸ் அத ஸ்குவாட் கூட உங்களுக்கு டக்குன்னு என்ட்ரி பண்ணுங்க. இல்ல என் நம்பர் வச்சா டக்குன்னு கொண்டு போய் சேரும். முடிச்சிடலாம் இந்த ஒரே நம்பர்லயே போட்டுட்டு பஷீர் லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரே நம்பர்லயே அப்படியே ஆட் பண்ணி விடு. இல்ல என் நம்பர் தான் ஏன் லாகின் மாத்திடாத. மாறி ஏன் லாகின் இல்ல சரி சேக் போன்ல யூஸ் பண்றேன் கேட்டகரி போட தேவையில்ல கேட்டகரி போட தேவையில்ல பேர் மட்டும் முதல் பந்து டாட். ஒன்சன் இல்ல அவர் பேர் என்னமா சாஹிதா? சாகித் ஆளையா வந்துச்சா டாட் போட்டுக்கிட்டே இருக்கடா நீ. கரெக்டா வந்துச்சா நைஸ் ஷாட். நான்கை பெருமா ஃபீல்டர் நசர் ப்ரோ சிறந்த ஃபீல்டிங். மூன்றாவது பந்தை எதிர்கொள்பவர் முஜி.
சிறந்த மட்டை வீச்சாளர். இவர் ஸ்லைஸ் ஷாட் சூப்பரா ஆடுவார். பாயிண்ட்ல கட் ஷாட் நல்லா ஆடுவார். டாட் நீதான் மாத்திட்டாப்ல. நீ அந்த 2 4 6 அடிச்சது பிளஸ் ஒரு 6 WRC ஸ்குவாட் மட்டும் கொடுக்க சொல்லுங்க. அழகான அடி. கேட்ச் ஆகுமா? கேட்ச் பெருசுமா இதுல போட முடியாது. கேட்ச் பிடிச்சது யாரு? அசுரா. பத்ரனே சிறந்த முறையில் ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். முஜி அவர்களை போன வருஷம் அது இங்கதான் இருக்கு. ஸ்கிராட்ச் வேணுமா கேள அப்படியே. தனது அணிக்காக ஒன் டவுன் பொசிஷனில் வருபவர் யார்? ட்ரீம் டக்கார் சாகுல் பாய். எத்தனை பால் இருக்கு? லாஸ்ட் 2. 16 பேர் மஸ்ட். 16 பேர்ல 11 பேர் ஆட முடியும். நீ கொடுக்குற 16 பேர் தான் லாஸ்ட் வரைக்கும். 4 6 டாட்டா விக்கெட்டா? அவங்க முடிச்சிடும். 5:30 மணிக்குள்ள முடிச்சிடலாம். உங்களுக்கு முடிச்சிட்டியா? ஆல்ரெடி போட்டீங்களா? WRC தான் கொடுக்கணும். மறுபடியும் கொடுக்குறேன். லெக் பைஸ். டாட் பால். டாட் பால். வேலை பார்த்து ஜேஜே அவர்களை கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வசி நீங்க அங்க போறீங்க. டாட் ஓவர். முதல் ஓவர் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 1 ஃபார் 1. நெக்ஸ்ட் பவுலர் நேம் அப்சல். இவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அதை எதிர்கொள்வது நஜீர் பாய், ஒரு சீனியர் பிளேயர் டு யங் பிளேயர். கமெண்ட்ரிக்கு ஜேஜே அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வந்துவிட்டேன், வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. छोटू आ गया. அங்க ஒரு மைக் இருக்கு. ரெண்டு மைக் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. ஸ்பீக்கரோட ஓ, டாட் பால். ஒரு நல்ல பந்து வீச்சு அப்சல், ஒரு யங் மேன் அப்சல், ஒரு நல்ல பவுலர். அதை எதிர்கொள்வது நஜீர் பாய், யங் மேன் டு எல்டர் மேன். ஒரு ரெண்டாவது உருட்டி எடுக்கப்பட்ட பந்து சிங்கிள். அப்சல் தனது அணிக்காக நல்ல பந்து வீச்சு கொண்டிருக்கிறார். அதை அப்சல் பந்தை எதிர்கொள்வது ட்ரீம் டக்கார் சாகுல் பாய். 6ஆக மாறுமா, 4ஆக மாறுமா, விக்கெட்டாக மாறுமா? அங்க கேப்டன் ரிஃபா சென்னை ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல்டிங் செட்டிங்கே சூப்பரா இருக்கு. ஓ, நல்ல டாட் பால். சாகுல் பாய்க்கு சவால். தரவுல போனாரா? தர போல வருமா? தலை வரும் போல போல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லடா.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 மாறுமா? நசீர் நல்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 4 ட்ரீம் டக்கார் சாகுல் பாய் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்சல் ஒரு நல்ல பந்து வீச்சு, சாகுல் பாய் ஒரு நல்ல 4 தான் நான் சொல்லுவேன். மேட்ச்ல எப்படி இருக்கியா இல்லையா? மேட்ச் வெளியே இருந்துக்கிறேன். காலையில 7 மணிக்கு தான் வந்தது. ஓ, ஒரு பிக் அப்பீல். அம்பையர் நாட் அவுட். அப்சலை பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல வேகப்பந்து வீச்சாளருங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைக்ல நிக்கிற சாகுல் பாயும் அவர் சும்மா சொல்ல முடியாது. அவரு ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான் சொல்றோம். தூக்கி அடிக்கப்பட்டு வந்து 4 மாறுமா? அங்க ஒரு மிஸ் ஃபீல்டிங். ஒரு நல்ல ஃபீல்டிங், அங்க சிங்கிள் ரன் தான் விட்டுருக்காங்க. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 7, 1 விக்கெட் இழப்பிற்கு. அஜித் குமார் பத்ர் பாய் வந்திருக்காரு. சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அது நம்ம இப்ப வேணாம். போறாரு. ஸ்கோர் 7 7 for 1. 2 ஓவர் முடிஞ்சு. பத்ர் பாய் டு சாகுல் பாய், ட்ரீம் டக்கார். அவரே இது ஒரு ஆர்டர், அவருக்கு பெரிய ஆர்டர். சீக்கிரமாக டாஸ் போடணும். ஓ, ஒரு நல்ல டாட் பால். பத்ர் பாய் நல்ல ஒரு பவுலர். அவரு எம்சிசி சார்பா நல்ல போலிங் போட்டுட்டு இருக்காரு பத்ர் பாய். தூக்கி அடிக்கப்பட்ட வந்து 4. ட்ரீம் டக்கார் சாகுல் பாய் பத்தி சொல்லணும்னா அவரை கிரீஸ்ல நிக்க வச்சாலே அதிரடி தான் அவரு. ஸ்டார் பிரதர் சார்பா ட்ரீம் டக்கார் சாகுல் பாய் அவரோட ஆட்டத்தை வெளிக்கொண்கிறார். உருட்டி அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள். பத்ர் பாய் அவங்க அணிக்காக நல்ல பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அதை எதிர்கொள்வது சீனியர் டு சீனியர், 2 பேருமே ஸ்டார் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். நஜீர் அண்ணனும் பத்ர் பாயும். பத்ர் டு நஜீர் அண்ணன். ஃபீல்டிங் செட்டிங் அருமையா இருக்குங்க. கேப்டன் ரிஃபாஜ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அம்பர் பேட்டா பேட் சிங்கிள். இந்த சார்ஃபான் ஆச்சியார் உண்மையா நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணி ஒரு 4 தடுத்திருக்காரு. சார்ஃபான் ஆச்சியார். பத்ர் பாய் டு ட்ரீம் டக்கார் சாகுல் பாய். ஒரு நல்ல பந்து வீச்சு, டாட் பால். ஓவர் மாப்ள ஸ்கோர் 13க்கு 1. 5 பால் தான உண்டு. 5 பால் தான முடிஞ்சிருக்கு. அண்ணே 5 பால் தான் முடிஞ்சிருக்காரப்பா. இன்னும் 1 பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட் சொல்றா.
ஓ, ஒரு டாட் பால் ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13, ஒரு விக்கெட். 13 ஃபார் 1. 42 பாலுக்கு 69 ரன்கள் அடித்தால் ஸ்டார் பிரதர்ஸ் வெற்றி பெறும். நெக்ஸ்ட் ஓவர். அவர் பேர் நான் சாஹித் தானே? ஷாஹித் தான்டா, ஒன்ஸ்டா. சாஹித். நெக்ஸ்ட் பவுலர் சாஹித் அண்ணே. எம்சிசி அணியின் சார்பாக 4வது ஓவரை வீச வருபவர் ஷாஹித். ஒன்ஸ் என்ன, பள்ளப்பட்டியில காட்டுல விளையாடுறவங்களுக்கு ஒன்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும். இவர் அருமையா பவுலிங் போடுவாரு. பல மேட்ச்ல எம்சிசி அணிக்காக ஒன் சைடா மேட்ச் எடுத்துட்டு போயிருக்காரு. நிறைய ப்ரெஷரான மேட்ச்ல இவரோட பவுலிங்ல பேட்ஸ்மேனை திணற விட்டுருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. வெல்கம் டு 2026 ஒன்ஸ் பாய். இவரை பத்தி சொன்னா விரல் வித்த கம்பர் நிறையா. அங்க 2 அங்க ஒரு ரன் அவுட் மிஸ். குட் ரன்னிங், 2 ரன்கள். ஒன்சனே அவரு போடுறது, அவரு ஒரு நல்ல பிளேயர் தான். நஜீர் பாய் அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4ஆக மாறுமா? 4. குட் பேட்டிங். நஜீர் பாய் PSPL 2லயும் நல்லா ஆடிக்கொண்டாரு. இங்க ஸ்டார் பிரதர்ஸுக்கும் நல்லா ஆடி தருகிறாரு. நஜீர் பாய் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன்சனும் ஒரு நல்ல பவுலர் தான். அவரு எப்படி வேணாலும் மேட்சை மாத்தக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. நல்ல டாட் பால். அம்பையர் பேட்டா பைசா பேட், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ட்ரீம் டக்கார் சாகுல் பாய். அம்பர் கொஞ்சம் வேகமா நடத்துறீங்கன்னா அடுத்த மேட்ச் டாஸ் பண்ணிட்டாங்க. உதிரிகள் உங்கள் அணியின் எதிரிகள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4ஆ 4ஆ? அம்பையர் 4, 4. ட்ரீம் டக்கார் சாகுல் பாய் நல்ல அவர் அணிக்காக ஆடிக்கொண்டிருக்கிறாரு. அம்பையர் கமிட்டியின் சார்பாக மேட்சை சீக்கிரம் நடத்தவும். அடுத்தடுத்து டைம் இல்ல, மேட்ச் இருக்கு. ஒரு நல்ல பேட்டிங், டாட் பால். அது அந்த மேட்ச் 3 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஓ, நல்ல பந்து வீச்சு, டாட் பால் ஓவர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25, ஒரு விக்கெட்.
36 பாலுக்கு 57 ரன் அடிச்சா ஸ்டார் பிரதர்ஸ் வின் ஆகுவாங்க. ரெக்கார்ட் ரன் ரேட் 9.5. ஒரு ஓவருக்கு 9.5 ரன்கள் தேவை. கிட்டத்தட்ட 10 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் பவுலர் அப்சல் வந்திருக்காரு. அவர் ஒரு யங் மேன். அவரு எம்சிசியில் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். அவரு அதை எதிர்கொள்வது ஸ்டார் பிரதர்ஸ் நசீர் பாய், PSPL ஹீரோ. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. உயசனாங்க நல்ல ஃபீல்டிங். உயசனாங்க சிங்கிள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ட்ரீம் டக்கா சாகுல் பாய். ஒரு தடுப்பாட்டம். சிங்கிள். பேட்ஸ்மேனுக்கு ஒரு அறிவிப்புங்க, பிச்சுக்குள்ள ஓடாதீங்க தயவு செஞ்சு. தட்டினீங்கன்னா அங்கிட்ட அப்படியே சைட்ல போயிருங்க. மேட்ச் இன்னும் நிறைய இருக்குங்க. அங்க ஒரு ஷார்ப்பான ஆச்சியார் ஒரு நல்ல ஒரு 4 தடுத்திருக்காருங்க. பேட்ஸ்மேன் அம்பையர் லெக் பையா? லெக் பை, சாரி லெக் பை. அப்சல் ஒரு நல்ல பந்து வீச்சு. நஜீர் பாய் வச்சு டாட் போனா ஒரு பெரிய விஷயம் தான். உருட்டி எடுக்கப்பட்ட பந்து. அங்க ரிஃபாஜன் ஒரு நல்ல ஃபீல்டிங். நசர் ஒரு பேக்கப். சிங்கிள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ட்ரீம் டக்கா சாகுல் பாய். NCC B டீமும் WRCயும் கமிட்டியின் முன்பு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டாஸ் நேரம் வந்துருச்சு. பால் வைட். உதிரிகள் உங்கள் அணியின் எதிரிகள். WRC கேப்டனும் NCC கேப்டனும் டாஸ் போட கமிட்டியில கூப்பிடுறாங்க. வாங்க, நேரம் இல்ல. நேரம் இல்லைங்கிறேன். இந்த பால் 6 அடிப்பாருன்னு சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? டாட் பால். எங்காவது நான் இந்த பால் 6 போங்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கு ஜெஜே. ஏன்னா ட்ரீம் டக்கர் சாகுல் பாய் அந்த மாதிரி உண்டான பிளேயர் தான். அதே மாதிரி பவுலர் அப்சல் திறமையான பவுலர் தான். ஒரு அவுட். நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு தாவூத். ட்ரீம் டக்கர் சாகுல் பாய்க்கு நியூ இயர் வாழ்த்துக்கள். அம்பர் இது கேட்ச் பிடிச்ச ஒரு பேரு ரயன். ரயன் முஜிபாய் மகன் ரயன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சாகுல் பாய் இடத்தை பூர்த்தி செய்ய அடுத்த பேட்ஸ்மேன் யாரு? ஓவர் 5 ஓவர் முடிவில் 29, 2 விக்கெட், 30 பந்தலுக்கு 53 ரன் அடித்தால் ஸ்டார் பிரதர்ஸ் வெற்றியை நோக்கி செல்லுமா? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பேட் லக் சாகுல் பாய். நல்ல ஷாட் தான். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பவுலர் சாய் தனே வந்திருக்காரு. 1 சென்னை.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அங்க ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கேட்ச் விடுறதுல அது ஒரு அவங்க டீமுக்கு ஒரு தப்பு தான் அது. அடுத்து வந்திருக்காரு ஆக்கிலனே வந்திருக்காரு. அவரோட ஹார்ட் ஹிட்டருங்க அவரு. அகில்னே ஒரு நல்ல ஒரு ஹார்டு ஹிட்டரு. பந்து பேட்ல பட்டுச்சுன்னா கோட்டெல்லாம் தாண்டிடும், அங்கிட்டு ரொம்ப தூரம் போகும், போற இடத்துக்கு போகும். தவறு, இந்த பால் 6 நினைக்கிறீங்க? பவுலர் ஒரு சிறந்த பவுலர். டாட். பவுலர் ஒரு சிறந்த பவுலர், அதே மாதிரி பேட்ஸ்மேனும் சிறந்த பேட்ஸ்மேன் தான். அடுத்த பால் என்ன நடக்கும்? 6 4 அவுட்டா டாட்டா? சிங்கிள். வைட். குட் ஷாட். இட்ஸ் கான் டு 6. ஜே நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி நடக்கும்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் அவரு. ஒரு 6 அடிக்கிறதுல அவர் சிங்கிளே போக மாட்டாரு. தயவு செஞ்சு சொல்ல போனா அவர் அடிக்கிறதெல்லாம் 6 4 மட்டும்தான் அடிப்பாரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, ஒரு சிங்கிள். அவர் நல்ல ஃபீல்டிங் அங்க. WRC கொஞ்சம் டாஸ் உண்டு வாங்க. காயின்ஸ் தொப்புல அங்க இருக்காங்கடா. காயின்ஸ் ஒரு நல்ல பந்து வீச்சு. அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க. ஒரு ரன் அவுட் ஆகுமா? மிஸ்ஸுங்க, அங்க ஒரு ரன் அவுட் மிஸ்ஸுங்க. அது இந்த தேவையான நேரத்துக்கு விக்கெட் இருந்தா விக்கெட் வாங்கணும். ஏன்னா பவுலர் அது வச்சுதான் நல்லா பிரிஸ்டா போடுவாங்க. டாட் பால். ஆறு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. 2 விக்கெட்டுக்கு 24 பாலுக்கு 44 ரன் அடிச்சா ஸ்டார் பிரதர்ஸ் வெற்றி பெறுவாங்க. டாஸ் வின் பை NCC. B choose to bowl fast. சீக்கிரம் அவங்க ஃபீல்டிங்கை செட் பண்ணிக்கங்க, பேட்ஸ்மேனை அவங்க செட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பவுலர். பேட்டிங் வந்து WRC பெரிய இருக்க சொல்லி ஃபீல்டிங் டக்குன்னு மேட்ச் வந்து போணும்னு சொல்லு. ஆரிஸ் அண்ணா சொல்றேன். 2 டீமுமே ரெடியா இருங்க. மேட்ச் முடிஞ்சதும் அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். டைம் இல்ல. அம்பையர்ஸ் இந்த மேட்ச் கொஞ்சம் விரைவா நடத்தி கொடுங்க. நஸ்ரு டு அகில். எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹார்ட் ஹிட்டர். அடுத்த ஓவர் 8 ஓவர் மேட்ச். அடுத்த மேட்ச் 8 ஓவர் தான். அங்க ஒரு ஆக்கிலுக்கு வந்து ஒரு ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்காங்க நசர்னே ஓவர்ல. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அங்க ஒரு குட் ஃபீல்டிங். தர்வேஸ் சிங்கிள். நசர்னே அவங்க அணிக்காக நல்ல பந்து வீசுறாரு. இந்த பந்து நஜீரனுக்கு எதிர்கொள்கிறாரு. தூக்கி அடிக்கப்பட்ட உருட்டி அடிக்கப்பட்ட வந்து சிங்கிள்.
நசர்னே சொல்ல போனா நல்லா போட்டுட்டு இருக்காரு பாலு. தம்பி கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வெளியே எடுக்கிறீங்களா? யாசர் அரஃபாத். தூக்கி அடிக்கப்பட்ட வந்து 6 வருமா? 6 ஒரு கிரேட் ஷாட். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டருங்க இவரு. ட்ரீம் டக்கார் சவுல் பாய் ஒரு இடத்தை பூர்த்தி செய்ய ஆக்கிலனே வந்திருக்காருங்க. ஸ்டார் பிரதர்ஸோட கேப்டன் தலை யோசிக்காம எதையும் பண்ண மாட்டாருங்க. அவரு தலை போல வருமா? ஒரு 6க்கு அப்புறம் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு நசீர்னு. அவர் ஒரு நல்ல பந்து வீசாளர் தான். ஒரு எப்பேற்பட்ட பவுலரா இருந்தாலும் 6 போச்சுனாலும் அடுத்தடுத்த பால் யோசிப்பாங்க. இங்க ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். சிங்கிள். லாஸ்ட் ஒரு பால். இந்த ஓவரோட லாஸ்ட் பால். உதிரிகள் உங்கள் அணியின் எதிரிகள். இந்த ஓவரின் கடைசி பந்து எதிர்கொள்பவர் நசீர். நைஸ் பால். டாட். 7 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 48. 2 விக்கெட் இழப்பிற்கு. ஸ்டார் பிரதர்ஸ் அணியினர் மீதமுண்டான 18 பந்துகளில் 34 எடுக்க வேண்டும். 34 ரன்கள் எடுக்க வேண்டும். தனது அணிக்காக 8வது ஓவரை வீச வருபவர் ரிஃபாஜனை. கேப்டன் ரிஃபாஜனை. விரல் வித்தை ரிஃபாஜனை. சுழல் பந்து ரிஃபாஜனன். அதை எதிர்கொள்வது அகில். ஹார்ட் ஹிட்டர். எம்சிசி சார்பாக நெக்ஸ்ட் பவுலர் ரிஃபாஜனை. கேப்டன் ரிஃபாஜனை. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6ஆக மாறுமா? கேட்ச். அங்க ஒரு குட் கேட்ச்ங்க. அங்க ஒரு 15 வயசு பையன் கேட்ச பிடிக்கணும் ஒரு பெரிய விஷயங்க. அது லாங் ஆஃப்ல இருந்து ஓடி வந்து கேட்ச் பிடிச்சிருக்காப்ல ரயான். ரயானுக்கு நியூ இயர் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆக்கில். ஒரு நல்ல பேட்டிங் ஸ்டார் பிரதர்ஸ்க்காக ஆடி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் அங்க ஒரு ஃபீல்டிங், ஒரு நல்ல ஃபீல்டிங். எங்கடா இருக்கு இது நம்மளுக்கு அங்க வந்துருக்குமா? சொன்ன மாதிரி ஒரு விக்கெட் செட்டிங் பண்ணி தூக்கி இருக்காங்க தான் நான் சொல்லுவேன். கியாரே செட்டிங்கா? ரிஃபாஜனை. நான் இப்ப சொன்ன மாதிரிதான் ரிஃபாஜனை விரல் வித்தக்காரர். அவர் என்ன வேணாலும் செய்வார். அவரு யாருனாலையும் யோசிக்க முடியாது. நான் விளையாண்டுருக்கேன் அவர் கூட, அதை வச்சு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இவர் ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான். சுஹேல். நசீர் ஒரு நல்ல கேட்ச். இதே ஒரு பிபிஎல்ல நாங்க ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டோம். பிபிடி 11 பேர் கொடுத்தோம். ரிஃபாஜனை தான் கேப்டனா இருந்தாங்க. மேட்சை தூக்கிட்டு கொண்டு வந்து கையில கொடுத்து வெற்றி கோப்பைய கையில கொடுத்துட்டு போனாங்க ரிஃபாஜனை. ரிஃபாஜனை சும்மாலாம் இல்ல. நல்ல டாட் பால். சுஹேல். சுஹேல் எதிர்கொண்ட முதல் பந்தே ஓங்குறார்.
அடுத்து என்சிசி பி ஃபீல்டிங் ரெடியா இருங்க, நேரம் இல்ல. அங்க ஒரு சிங்கிளாக மாறுமா, 2ஆக மாறுமா? அங்க ஒரு குட் ரன்னிங், அங்க 2, 2 ரன்கள். அங்க ஒரு சிக்கானே ஒரு கீப்பர்ல இருந்து பால் எடுத்திருக்காரு சிக்கந்தர் அண்ணே. ஓ, ஒரு டாட் பால். இந்த நேரத்துல டாட் உழுக பேட்டிங் டீமுக்கு வந்து பிரஷர் அதிகமாயிட்டே இருக்குங்க. அம்பையர்ஸ் கால் அவுட் ஆஃப் தி ட்ராக்கா, இன் ஆஃப் தி ட்ராக்கா, அம்பையர் கால். பால் வைட். அங்க ஒரு கேட்சுங்க. ரிஃபாஜ் அண்ணே அவங்க டீமுக்கு தேவையானத செஞ்ச மேலேயே செய்யறாரு. அவரு 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. சிக்கந்தர் அண்ணே எத்தனை ஓவரா? 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 51. நசர் அண்ணே டு நஜீர் அண்ணே. என் ஒரு டாட் பால். நசர்னே ஒரு நல்ல டாட் பால் போட்டிருக்காரு நஜீர் அண்ணனை வச்சு. பதினோரு பந்துக்கு 31 ரன் அடிக்கணும். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4ஆ 6ஆ? அம்பையர்ஸ் கால் 4. ஒரு நல்ல பேட்டிங். நஜீர் சும்மாலாம் கிடையாது. அவரும் மேட்சுக்கு தேவையான மாதிரி தான் ஆடுவாரு. அங்க ஒரு பத்ர் பாய் ஒரு அட்வைஸ் போடுறாருங்க. கருவாய் மாடா உருட்டி அடிக்கப்பட்ட பந்து அங்க 2 ஓடலைங்க. நஜீரனை பத்தி சொல்லணும்னா அவரு 9 பாலுக்கு 37 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியான பிளேயர் தான் அவரு. ஒரு 4 பைஸ்ல ஒரு 4. இந்த நேரத்துல டீம் ஸ்பிரிட் இருக்கணும், எல்லாமே உழைக்கணும். ஒவ்வொரு ரன்னும் முக்கியமான நேரம். இப்படி வித்து கொடுத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து பூஸ்ட் ஆயிருவாங்க. 8 பந்துகளுக்கு 23 அடித்தா ஸ்டார் பிரதர்ஸ் வின் ஆவாங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. ஒரு மிகப்பெரிய 6ங்க. நான் சொன்ன மாதிரிதான். நஜீர் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். மேட்சுக்கு ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப சிங்கிள் கூட போகாம 10 ரன் அடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு இன்சைடு அவுட்டுங்க. இது லாஸ்ட் ஒரு பால் is gone to that single. This idea of batting for Nazir Anne. That single 6 ball to 16 runs for win to Star Brothers. WRC சைடுல பேட்டிங் ரெடி ஆயிக்கிங்க. NCC B மேட்ச் கடைசி பால் வரைக்கும் போகுமா இல்ல
முன்னாடியே முடியுமா? ஒரு ஃபீல்டிங் செட்டிங் அருமையா இருக்குங்க. உருட்டி எடுக்கப்பட்ட பந்து ஒரு டூங்க, ஒரு நல்ல ரன்னிங்க, ஒரு நல்ல ரன்னிங் தான். இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா டிக் நேரம். 5 பந்துகளுக்கு 14 ரன் அடித்தா ஸ்டார் பிரதர்ஸ் வின் ஆகுங்க. உருட்டி எடுக்கப்பட்ட பந்து ஒரு மிஸ் ஃபீல்டிங், ஒரு 4 அம்பையர்ஸ் கால் 4. ஒரு நல்ல பேட்டிங் நஜீர்னு. 4 பந்துகளுக்கு 10 ரன் அடிச்சா வெற்றிங்க ஸ்டார் பிரதர்ஸ். இந்த நேரத்துல ஒரு மிஸ் ஃபீல்டிங்லாம் பண்ணனா அது பெரிய தப்புங்க அது. அடடா, ஒரு நல்ல வளைச்சு அடிச்சிருக்காருங்க ஷாட். ஒரு டாட் பால். ஒரு டாட் பால். 2 பந்துகளுக்கு 10 ரன்கள் தேவை. அடுத்த பால் 6 4 மேட்ச் பால். அவுட்டா? நெக்ஸ்ட் பால் மேட்ச் பால். இந்த பால்ல மேட்சோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். டாட். எம்சிசி அணியினருக்கு நவாஸ் பாய் ரெடியா சொல்லு. வெற்றி இலக்கு மிக நெருக்கமாக உள்ளது. ஒரு பந்துக்கு 10 ரன்னுங்க. சொல்றா நவாஸ் பாய் டீம் வீடியோ உள்ளார வர சொல்லு. ஒரு நல்ல டாட் பால்ங்க. ரிஃபாஜனை பத்தி சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீல்டிங் ரெடி ஆயிக்கீங்க. எம்சிசி அவங்க வெற்றியை பதிவு பண்றாங்க உள்ள. தமுமுக சீசன் 3